பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துக்கிட்டு அந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னர் ஆகி மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் ராஜு. இவரோட திரைப்பயணத்தை ஆரம்பிக்கிற விதமாக பன் பட்டர் ஜாம்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தோட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல ஈரோடு மகேஷ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ கலந்துக்கிட்ட அவர் இந்த ஒரு படத்தை பற்றி நல்ல விஷயங்களை பேசியிருந்தாலும் சிவகார்த்திகேயனை பற்றி சில விஷயங்களை வந்து தான் தவறாக பேசியிருக்காரு. அது என்னடா அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில பேர் நடிகர்கள் வந்து கொஞ்சம் வளர்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து அண்ணே அண்ணே அந்த மணிக்கு பேசுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு ப்ரோ அந்த மணிக்கு பேசுறாங்க. அடுத்து இன்னும் ஒரு உச்சக்கட்ட போன பிறகு என்னப்பா எப்படி போகுது உனக்கு அந்த அளவுக்கு வந்து பேசிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் நான் வந்து நினைச்சு பார்ப்பேன். அந்நேரம் எனக்கு வந்து சிரிப்பா இருக்கும். பட் ஆனால் நான் வந்துட்டு எப்பயுமே இயல்பா இருப்பேன். அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு இடத்துல கூட சிவகார்த்திகேயன் அவர்களை மென்ஷனே பண்ணல. பட் ஆனால் எல்லாருமே சிவகார்த்திகேயன் எனக்கு புரியல. அந்த ஒரு மனுஷன் வந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் நிறைய தப்பு பண்றாரு, நிறைய விஷயங்கள் பண்றாருங்கிறாங்க. பட் ஆனால் என்ன விஷயம் நடந்தாலும் இப்போ அந்த ஒரு மனுஷனே டார்கெட் பண்றது கரெக்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த மணிக்கு ரூமர்ஸை யாரும் வந்து தயவு செய்து நம்பாதீங்க. ஈரோடு மகேஷ் அவர்கள் வேற ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியே கிடையாது. இவர் தனி ட்ராக்ல போகிறவர், அவர் தனி ட்ராக்ல போகிறவர். இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவர் பேசுகிறவர். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லாத விஷயங்களை சம்மந்தமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போட்டு சம்மந்தமே இல்லாமல் வியூஸ் வாங்கன்னு நினைக்காதீங்க. இது தப்பு. இதோடு நிறுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.